அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, வடலூரும் வள்ளலாரும் அப்படிங்கிற தலைப்புல வள்ளலார் சுவாமிகள் பத்தி தான் சொல்ல போறேன். ஒரு சில வரிகள். அந்த கோவிலுக்கு இன்னைக்கு தான் குடும்பத்தோட போயிட்டு வந்தோம். என்னுடைய மகன் பூச நட்சத்திரம், அதனால போயிட்டு வந்தோம். நீங்களும் நேரம் இருந்ததுன்னா அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இப்ப அவரை பத்தி ஒரு சில எனக்கு தெரிஞ்ச வரிகள் உங்களிடம் சொல்றேன், கேட்டு பாருங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் தாரக மந்திரத்தை நமக்கு தாரை வார்த்து கொடுத்தவர் வள்ளலார். இவர் தென்னார்காடு மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் எனும் சிற்றூரில் 1823 பிறந்தார். இவருடைய பெற்றோர் ராமையா பிள்ளை, தாய் சின்னம்மை அவர்கள். இவர்களுக்கு தவப்புதல்வனாய் அவதரித்த அண்ணல் குழந்தையிலேயே ஞான தீட்சை பெற்று அருட்பிரகாசமாய் திகழ்ந்தார். பின்பு பெற்றோர்கள் பள்ளியில் சேர்த்தனர். அதனை அவர் வயிற்று கல்வி எதற்கு, ஞான கல்வியே போதும் என்ற வகையில் சரிவர நாட்டமில்லாது ஞான பாடம் பயின்றார். அதிலும் ஆசான் இல்லாத இயற்கை பாடமாக அமைந்ததுதான் அபூர்வமாகும். எனவேதான் அகத்தே கருத்து புறத்து வெறுத்து இருர் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைந்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்றே என இந்த உலகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று பாடியருளினார். இதிலிருந்து அவர் இப்பூமியில் அவதரித்த பெருமையை உணரலாம். இவரது தவ வலிமையின் காரணத்தினாலும் பகுத்தறிவினாலும் பெருமுயற்சியினாலும் தனக்கென ஓர் தனியிடம் தேடி தஞ்சம் புகுந்ததாக வடலூர் அமைந்தது. கருணையே வடிவமான தலைவன், இரக்கம் இல்லையேல் இறந்து விடுவேன் என்றார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடிய வள்ளல் பெருந்தகை இவர். பசியின் வறுமையை அறிந்து அவர் காலத்தில் அப்பணியை போக்குவதற்காக ஓர் தர்மசாலையை நிறுவினார். அதுவே வடலூரில் வற்றாத அன்னசாலையாகும். அதன் நோக்கம் பசித்த ஏழைகளின் பசி தீர்த்தாலே உண்மை வழிபாடாக கொள்க என்பதாகும். பின்பு உயிருக்கு ஞானம் கொடுக்கும் யோகமாக அவர் அமர்ந்து தவம் செய்த அந்த பூமியே இன்று நாம் வழிபடும் சத்திய ஞான சபையாகும். இதன் நோக்கம் நாம் ஒரு ஜோதி வடிவமான ஆத்மா என்ற பாடத்தை புகுட்டும் பல்கலைக்கழகமாகும். அதுவே மக்கள் மாதம் பூச தினத்தன்றும் தைப்பூசம் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அவர் அகக்கண்ணால் அதை பாருங்கள் என்கிறார். நாம் அங்கே காட்டும் கற்பூர தீபத்தை ஜோதியாக பாவித்து வழிபடுகிறோம். அவர் நமக்கு கொள்கைகள் என்றும் நல்விதைகள் என்றும் விதைத்ததுதான் வீண் போகவில்லை. நாமும் அதனை ஏற்று நடப்போம். அவர் எழுதிய நூல்கள் திருவருட்பா எனப்படும். அவை 6 திருமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் அது முக்கியமானது திருவருட்பா அகவல் எனப்படும். அவை 1596 வரிகளை உடையது. அகப்பெரும் மகாசக்திக்கு அருள் ஒளி தந்தவர் வள்ளலார். இறுதியில் அமைதி தேடி அமர்வதற்காக ஓர் இடம் தேடி அங்கே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற அவரது கொள்கையின் பெயரால் பேருபதேசம் பல தம் சீடர்களுக்கு உரைத்துவிட்டு சன்மார்க்க சங்கம் நிறுவிவிட்டு போட்டு குப்பம் என்ற கிராமத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றி அங்கே தீபம் ஏற்றி வைத்தார். அவர் இறைவனுடன் இரண்டர கலந்தது. 1874 திருமாளிகை எனப்படும். நாம் கோடை விடுமுறையில் வடலூர் சென்று இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவரது கொள்கைகளை கடைப்பிடிப்போம் என கூறி என் கருத்துக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.